ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பற்றி பார்க்க போறோம். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ரொம்ப பணக்காரங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மதியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு அவங்க டெய்லி போடுவாங்க. ஒரு நாள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு மக்கா ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகும்போது அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவை ஒரு தூதராக அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனோன்னே அதுக்கப்புறம் முஸாப் இப்னு உமைர் மதீனாவுக்கு போய் அவங்க ஒரு வருஷம் தாவா பண்ணுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசாக உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹிஜ்ரி 3ல் உஹது போர் நடக்குது. அந்த உஹது போரில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போய் தடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் கொடி வச்சுட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த கையை வெட்டினோன்னே எதிரிங்கள் இந்த கையை வெட்டினோன்னே அதுக்கப்புறம் மறுபடியும் கொடி இந்த கையில் மாட்டி மறுபடியும் சண்டை போட்டுருக்குறாங்க. எதிரிகள் மறுபடியும் இந்த கையில் வெட்டினோன்னே அதுக்கப்புறம் இங்கே சில பாட்டு இருக்குல்ல, அங்கே இப்படி பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. ஆனால் கடைசி அவங்க ஷஹீடாயிடுறாங்க. அவங்க ஷஹீதான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சோன்னே அவங்க உடம்ப பார்த்து அவங்க ரொம்ப அழுது இந்த வசனத்தை ஓடுறாங்க. மினல் முக்னிமீன ஹிஜருல் சதகு ம ஆஹதுல்லா அலை, அதாவது அல்லாவிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை செயல் ரீதியாக உண்மைப்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள் சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல பொத்துறதுக்கு ஒரு சின்ன துணி எடுத்து பொத்துறாங்க. அவங்க தலையில் வச்ச கால் தெரியுது, கால் வச்ச தலையில் தெரியுது. அதனால் கடைசி அவங்க தலையில் வச்சு அர்க்கம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வாழ்க்கையில நம்மளும் என்ன லெசன் எடுத்துக்கணும்னா, நம்மளும் இஸ்லாத்துக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் எந்தவிடம் சாக்ரிஃபைஸும் பண்ண தயாராக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.